Hello folks, welcome to Chat Point. நான் உங்கள் சிவா and with me Hemant here. The most anticipated match of this World Cup 2024, mother of all rivalries. இப்படி எவ்வளவு பில்டப் வேணும்னாலும் கொடுக்கலாம். ஏன்னா நடக்க போறது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம், நம்ம வீடியோவை பார்த்துடுறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. ஸோ இந்த தடவை மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியா அவங்களோட கேம்பெயினை அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் யூஎஸ்ஏ கிட்ட செம்ம அடி வாங்கி ஒரு தோல்வியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா நல்ல கான்பிடன்ஸோட தான் இந்த மேட்ச் அணுகுவாங்க. பட் பாகிஸ்தான் ப்ரெஷரோட இந்த மேட்ச்குள்ள போவாங்க. ஏன்னா இது பாகிஸ்தானுக்கு டூ ஆர் டை மேட்சுங்க. தோத்தா சூப்பர் 8க்குள்ள போகவே முடியாது, ஃபிளைட் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா எப்பவுமே இந்தியா தான் பாகிஸ்தானை டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா ஹெட் டு ஹெட் பத்தி பேசி ஆகணும். ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை மொத்தமா 7 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 7 மேட்சஸ்ல இந்தியா 6 முறையும் பாகிஸ்தான் ஒரே ஒரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுலயே தெரியுது இந்தியா எவ்வளவு டாமினண்டா இருந்திருக்காங்கன்றது. லெவன்ஸை பொறுத்தவரை இந்தியா சைட் நோ சேஞ்சஸா தான் இருக்கும். அந்த 4 ஸ்பின்னர் குவாட்டாலாம் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது சூப்பர் 8 ஸ்டேஜ்ல தான் நடக்கும். இந்த கண்டிஷன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுனால அதே 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட அன்சேஞ்சா போவாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ் வீடியோலயே நாங்க சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு சரியான டாப் ஆர்டர் அமையவே இல்லைன்றத. பாபர் அசாம் ரிஸ்வானோட ஓப்பனிங் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி ரிஸ்வான் ஷாய் மாயூபுக்கு போனாங்க. திரும்ப ஷாய் மாயூப் சரியா பண்ணலன்றதுனால அவரை டிராப் பண்ணி மறுபடியும் பாபர் அசாம் ரிஸ்வானுக்கே போயிட்டாங்க. அவங்களுக்கு டாப் ஆர்டர் ஃபயரே ஆவலன்றது தான் பிரச்சனையா இருந்திருக்கு. அதனால தான் இந்த சேஞ்சஸை கண்டினியூவா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்டா நடந்த யூஎஸ்ஏ மேட்ச்க்கு அகைன்ஸ்டா கூட பாபர் அசாம் பவர் பிளேல ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தாங்க அடிச்சாரு. ஸோ அவங்களுக்கு பவர் பிளேல பெருசா ஸ்கோரே வரல. அதை பாபர் அசாமும் சொல்லியிருந்தாரு, நான் பவர் பிளேல பெருசா கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்றது. அண்ட் மிடில் ஆர்லயும் ரிலையபிள் பிளேயர்ஸ் இல்ல. இதனாலேயே ஈஸியா பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்குது. இதை சரி பண்ணணும்னா பாபர் அசாம் ஒன் டவுன் ஆட வச்சு ஷாய் மாயூப் ஆர் உஸ்மான் கானை ஓபன் பண்ண வச்சே ஆகணும். அப்படி வச்சாதான் அவங்களுக்கு டாப் ஆர்டர்ல ஃபயர் பவரும் கிடைக்கும், அதே சமயம் மிடில் ஆர்டர்ல கொலாப்ஸையும் தவிர்க்க முடியும். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்க போறாங்களா ஆர் பாகிஸ்தான் ஜெயிக்க போறாங்களா, யாருக்கு வின்னிங் சான்சஸ் அதிகம்ன்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பிச் கண்டிஷன்ஸ் எப்படின்னு முதல்ல பாத்துருவோம். ஏன்னா இந்த மேட்ச்ல குரூஷியலா இருக்க போறது பிச் கண்டிஷன்ஸ் தான். இது வரைக்கும் நியூயார்க் நசாவ் கிரிக்கெட் கவுண்டி ஸ்டேடியம்ல நடந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்த வர பிச்சில் அன்ஈவன் பவுன்ஸ் இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. பேட்க்கு சுத்தமா பால் வர மாட்டேங்குது. பேட்ஸ்மேன்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சில நேரம் பால் அப்படியே லோவா போகுது, சில நேரம் கும்முன்னு ஏறுது. இது என்ன பிச்சுன்னே யூகிக்க முடியாத அளவுக்கு அன்ஈவன் பவுன்ஸா இருக்கு. நான் பார்த்த வர ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு அசிஸ்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பால்ல பெருசா டேன் எதுவும் பார்க்க முடியல. இருந்தாலும் கிரவுண்ட் டைமென்ஷன்ல ஒரு சைடு சின்னது, இன்னொரு சைடு பெருசு, கிட்டத்தட்ட 80 மீட்டர்ஸ். ஸோ கேப்டன்ஸ் எல்லாரும் 80 மீட்டர்ஸ் சைடை லெக் சைடு வர மாதிரி எண்ட்ல இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ லாங் பவுண்டரிஸை கிளியர் பண்ண முடியாம ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்ஸ்மேனும் அவங்களோட விக்கெட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வாட்டியும் ஃபாலோ பண்ணுவாங்க 2 டீம் கேப்டன்ஸும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்தத்துல இந்த பிச் பவுலர்ஸ்க்கு ஒரு சொர்க்கமாவும் பேட்ஸ்மேனுக்கு நரகமாவும் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. அவுட்ஃபீல்ட் தான் ரொம்பவே மட்டமா இருந்துச்சு. அதை பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வின்னிங் பர்சன்டேஜுக்கு வந்துடலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 65%, பாகிஸ்தானுக்கு ஒரு 35% கொடுக்குறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சிவா? கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். நானும் இந்தியாவுக்கு தான் எட்ஜ் இருக்கிறதா நினைக்கிறேன். ஆனா 60% 40% அப்படின்ற மாதிரி போறேன். 60% இந்தியாவுக்கும் 40% பாகிஸ்தானுக்கும் சொல்றேன். பட் நான் பாகிஸ்தானை ரைட் ஆஃப் பண்ணவே மாட்டேன் ஹேமந்த். பாகிஸ்தான் என்னதான் லாஸ்ட் மேட்ச் தோத்துருந்தாலும் இந்த மேட்ச் அவங்களுக்கு டூ ஆர் டை மேட்ச்ன்றதுனால ஜெயிக்கணும்ன்ற இன்டென்டோட தான் கண்டிப்பா வருவாங்க. கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கு. பாகிஸ்தானாலே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், சொல்லவே தேவையில்ல. ஸோ பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். பாகிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒன்று தான் பண்ணி ஆகணும், பேட்டிங்ல சொதப்பவே கூடாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்ற பட்சத்துல நல்ல ஸ்கோரை போர்டில் போடணும். அப்போதான் அவங்க பவுலர்ஸ்க்கு ஏதாவது ஒரு மேட்ச்ல பண்ணி ஒரு வின்னை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அவங்க டீமுக்காக. டாஸ் பொறுத்தவரை டாஸ் ஜெயிக்கிற டீம் போலிங் போடுறது தாங்க பெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல 150 160 அப்படின்ற ஸ்கோரு டிஃபெண்டபிளான ஸ்கோரா இருக்கு. ஸோ முடிஞ்சவரை டாஸ் ஜெயிக்கிற டீம் லோ ஸ்கோர்ல ஆப்போனன்ட் டீமை சுருட்டிட்டா சேசிங் அப்போ ஈஸியா இருக்கும். ஸோ இந்தியாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி,
டாஸை ஜெயிச்சா போலிங் தான் எடுப்பாங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்கள் சிவான், வித் மீ ஹேமந்த். நன்றி, வணக்கம். ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.